இதுக்கு என்ன ஆகும்னா, நரம்புகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதை வந்து பார்த்திங்கன்னா சிங்க் பண்ணணும். உள்ள இருக்கக்கூடிய கொழுப்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகையில் பல்ஜியாக இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு இந்த போனுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த வாதம் பித்தம் கபத்தில் இது என்னாகும், இந்த பிரச்சனையில் என்னாகும், அந்த கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகிட்டால் இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகி போயிட்டுருக்கும், நரம்பில் போய் மாட்டிகிட்டு ஏர்லாக் இருக்கும். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இதான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பைன் அலைன்மெண்ட்னால் கொஞ்சம் கேப் கொடுக்கணும். அப்போ நடுவில் இருக்க மாட்டிகிட்டு இருக்க நரம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரஸ் அந்த நேரத்தில் ஏர்லாக் இல்லைன்னா கொழுப்பு அடைச்சிட்டு இருந்ததோ இல்லைன்னா என்னாகும், கம்ப்ரஸ் ஆகிட்டு இருக்கிற விஷயத்து ஒரு லூஸ் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரியான சேர்ந்து இந்த எக்ஸசைஸ்லாம் சேர்த்து பண்ணும் பொழுது காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருத்துவ டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சியாட்டிக்கா. இந்த சியாட்டிக்கா வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து பெரியவங்களுக்கு தான் முன்னாடி வந்துட்டு பார்த்தா இன்றைக்கி சின்னவங்களுக்குலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் அவங்க கையில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி, அந்த ஃபோன் ப்ளஸ் லேப்டாப் ப்ளஸ் டோட்டலாக அவங்க வந்து ஐடியிலே இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கனாக்கா அந்த சியாட்டிக்கா வரும். ஒரே பொசிஷனில் உட்காந்துருக்கிறது, அதே மாதிரி அவங்க சேர் இன்பேலன்ஸில் இருக்கிறது. ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சேரில் போய் உட்காருவாங்க. உட்காரும்போது ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சரி மாற்றிலாம் நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. ஒரு 10, 15 நாள் அவங்களும் சேர் மாற்ற கேட்டுருக்கலாம், இல்லைன்னா மாற்றலாம் ட்ரை பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அடாப்ட் ஆகிடுவாங்க டோட்டலாக. அப்போ அந்த ஹிப்பு இன்பேலன்ஸ் ஆகும். அதேமாதிரி ஏதோ ஒரு பைக்கில் ஓட்டிகிட்டு இருக்காங்க, யாருமே மேல் ஃபீமேல் 2 பேருமே ஏதோ கீழே விழுந்துருது, இல்லைன்னா நிற்க வச்சிருக்கிறது ஸ்டாண்ட்லேருந்து கீழே வந்துடுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இன்சைடு அப்படி இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி இன்னும் வித்தியாசமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அதுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. அது அப்படியே ஓட்டி பழகிடுவாங்க. டோட்டலாகவே போன் அலைன்மெண்ட்டே மாறும். ஸோ அதேமாதிரி ஸ்பெயின் அலைன்மெண்ட் மாறுது பார்த்திங்களா, அதோட சேர்ந்தது தான் இடுப்பு சேர்ந்த ஸ்பெயின். இதுக்குள்ளே இருக்க நடப்பட்ட விஷயம் என்ன தெரியுங்கனாக்கா, இந்த நரம்பு வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு இப்படி இருக்குது பார்த்திங்களா, கொஞ்சம் அப்படி இது சிக்ஸாக மாறிடுது இல்லையா, அதில் போய் இந்த நரம்பு மெயினான சியாட்டிக்கா 2 நரம்பு இருக்கும் டோட்டலாக, 2 நரம்பு. அந்த 2 நரம்பில் ஒன்று மட்டும் என்னாகும், லெஃப்ட்டோ ரைட்டோ என்னாகும், அது போய் கம்ப்ரஸ் ஆகும். இதாக போய் ப்ரெஸ் பண்ணி அதுக்கு மேலே அந்த இடுப்பு அமுக்கப்படும் எலும்பு. அப்போ என்னாகும், நார்மலாக நிற்கும் போது அப்படியே மேலே அப்படி இருக்கும். அப்போ அவங்களுக்கு தெரியாது. படுக்கும் போது கம்ப்ரஸ் ஆகும். சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, படுக்கும்போது நல்லாயிருக்கும், அவங்க போய் சீட்டில் உட்காந்தாங்கன்னா கம்ப்ரஸ் ஆகும். ஸோ அது மாற்ற பொசிஷன் பொறுத்து இருக்குது. ஸோ இந்த சியாட்டிக்காங்கிறது ரொம்ப ரொம்ப இதை கம்ப்ரஸ் ஆகி நரம்பே நச்சாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக ரேடியன்ட் ஆகும். அப்படியே அந்த ஒருத்த காலே அப்படியே கரெக்டாக அந்த பட்டுக்கு பின்னாடி வலிக்கும். ஸோ அந்த பட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்பார்க் மாதிரி தெரிக்க முடியாது, சரக்குன்னு உட்கார முடியாது. ஸோ இதுக்கு வந்து நரம்பு வலுப்படுத்தணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போன் இருக்குது பார்த்திங்கன்னா, அது இருக்கக்கூடிய பலூன் டைப்பில் அப்படி இருக்கும், ஒரு பல்ஜி மாதிரி இருக்கும், டிஸ்க் பல்ஜி ப்ளஸ் சியாட்டிக்கா. இதெல்லாம் வந்து L4 L5க்குள்ளே கன்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும் கீழே. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணணும், சாஃப்டாக பண்ணணும், சாஃப்டர். ஸோ விரிவுபடுத்தணும், இல்லைன்னா சாஃப்ட் பண்ணோம்னாக்கா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மாட்டின நரம்பு வந்து வெளியில் ஆகும். ஸோ அது ஒரு சின்ன எக்ஸசைஸ் ப்ளஸ் குட்டி குட்டி மெடிசன்ஸ் எடுத்தாலே போதும். இதுக்கு என்ன ஆகும்னா, நரம்புகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதை வந்து பார்த்திங்கன்னா சிங்க் பண்ணணும். உள்ள இருக்கக்கூடிய கொழுப்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகையில் பல்ஜியாக இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் ரொம்ப தி பெஸ்ட்டு. எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க சின்ன வெங்காயம் தானே அப்படின்னு நினைக்க வேணாம். அதை அப்படியே நெய்யில் வறுத்து காலையில் சாப்பிடணும். அதாவது நல்லா எண்ணெய் சட்டியில் நெய் போட்டுக்கோங்க. அதை சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு பொரிச்சிங்கனாக்கா அழகாக அப்படி பொரிஞ்சிடும். அது அழகாக போய்ட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பக்கோடா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பார்க்க. அவ்வளோ நல்லது நரம்புகளுக்கு பலப்படுறதுக்கு. அதே மாதிரி சியாட்டிக்காக்கும் அதுதான். ஸோ சியாட்டிக்கா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெயின் கில்லர் மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். காலை மாலை இருவேளையுமே சாப்பிடலாம். மருந்தாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பக்கோடா மாதிரியே இருக்கும். ஸோ இது நம்பர் 1 நரம்புகளுக்கு ரொம்ப முக்கியம். அதே எலும்புகளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த நெய்யில் வறுத்த வெங்காயம், சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த வெங்காயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இரவு நேரத்தில் நீங்கள் சாப்பிட வேண்டியது, அதாவது இந்த ஃப்ரீக்வெண்ட் கிடைக்கணும் இல்லையா, இந்த போனுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த வாதம் பித்தம் கபத்தில் இது என்னாகும், இந்த பிரச்சனையில் என்னாகும், அந்த கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகிட்டால் இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகி போயிட்டுருக்கும், நரம்பில் போய் மாட்டிகிட்டு ஏர்லாக் இருக்கும். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் கடுக்காயும் ஜீரகமும். கடுக்காய் வந்து ஒரு 100 கிராம், ஜீரகம் வந்து ஒரு 100 கிராம், 2 ஈக்குவலாக நீங்கள் என்ன பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரே ஒரு டீஸ்பூன் ஒரு ஹாட் வாட்டரில், வார்ம் வாட்டரில். இது என்னாகும், உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், இந்த நரம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள், இந்த என்னென்னலாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது அப்படி சிங்க் ஆகும். உடம்புல இருந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் லாஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு சிங்க் ஆகும். அப்போ அந்த இடத்துல ஒரு கேப் கிடைக்கும். அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒர்க் அவுட் பண்ணோம்னா இந்த நரம்பு வெளியிடும். மேஜர் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் இந்த இது சாப்பிட ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் பெயின் இல்லாமல் இருக்கும். சீக்கிரமாகவே இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சியாட்டிக்கா பிரச்சனைக்கு 2 எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிள். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பைன் அலைன்மெண்ட்னால் கொஞ்சம் கேப் கொடுக்கணும்.
அப்போ நடுவுல இருக்க மாட்டிட்டு இருக்க நரம்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ரஸ் அந்த நேரத்தில ஒரு ஒர்க் அவுட் குடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துரும். ஸோ ஒரு கேப் இருக்கணும். அந்த நேரத்தில ஒரு சின்ன ஒர்க் அவுட் குடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹிப் இருக்குல்ல லெஃப்ட், ரைட் போடுது இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சொல்லி எல்லாத்துக்கும் சக்சஸ் ஃபார்முலா இந்த சியாட்டிக்காக்கு இந்த கைய இப்படி வச்சுக்கோங்க. பாருங்களேன் சிம்பிளா. இப்படி கைய வச்சுட்டு நல்லா கைய உயர்த்துங்க. அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டா நின்னுக்கணும். நின்னுக்கிட்டு என்ன பண்றோம், இப்படி கை வச்சுட்டு நல்லா அப்படி என்ன இப்ப என்ன இப்படி இப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்க அப்படியே மேல என்ன பண்ணணும், மேல பிளான் பண்ணணும். நல்லா ஸ்ட்ரெயிட்டா. இப்படியே வச்சு நல்லா அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இது மேல அப் பண்ற மாரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா நின்னுக்கோங்க. இதான் ப்ரொசீஜர். இப்படி ஒரே நேரத்தில இப்படி பிரஸ் பண்ணும்போது என்னாகும் ஸ்ப்ரிங் பிடிச்சு இழுத்த மாரி கம்ப்ரஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்பைன் வந்து அப்படி கேப் கிடைக்கும். அப்படி சின்ன சின்ன கேப் கிடைக்கும். இப்ப என்ன பண்ணணும்னா, அதே பொசிஷன்ல கொஞ்சம் வாக் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, அப்படி கை இப்படி வச்சிருக்கீங்க இல்லையா? இப்படி கிடையாது, மேல தூக்கியிருக்கணும். நான் உங்களுக்கா வீடியோக்கா கிளியரா பண்ணுறத அப்படி காமிச்சிருக்கேன். ஸோ ஹைட்ல தூக்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் முடிஞ்ச வரைக்கும் வச்சுட்டு, அப்படியே நம்ம வந்து அந்த ஹால்லயே நடக்க ஆரம்பிங்க. இப்ப என்ன ஆகும், நீங்க வந்து இப்படி பண்ணும்பொழுது, ஒரு டென்ஷன் இப்படி இழுத்துருக்கு. எல்லா ஸ்பைன் வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்கிறதெல்லாம் இப்படி இப்படி இருக்கும். இப்ப நடந்தீங்கன்னா என்னாகும், அப்ப ஜிக்ஸாக்கா இடுப்பு நவரும்பொழுது மாட்டிட்டு இருக்க நரம்பு ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துரும். எவ்வளோ ஈஸியான மெத்தட் பாருங்க. இது ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் கால். இந்த கால் 2யுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். நான் இந்த கடைசியில செஞ்சு காமிக்கிறேன். ஆக சின்ன வெங்காயத்த என்ன பண்றோம், நெய்யில வறுத்து சாப்பிடும்பொழுது நரம்பு வலுப்படும். ஸோ ஸ்ட்ராங் இருக்கும். சீக்கிரத்தில உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. ரத்த ஓட்டம் சரியாக இருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயம் நெய்யில வறுத்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஹோல் ஹெல்த்துக்குமே நல்லது. அடுத்தது இரவு நேரங்கள்ல நம்ம சாப்பிட்டு முடிச்ச பிறகு கடுக்காய் பவுடர் அது நல்ல குவாலிட்டியா வாங்கிக்கோங்க. அதே ஈக்குவல் சீரகம். 2யும் மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு டீஸ்பூன் ரொம்பலாம் தேவையில்ல. ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா தேவையில்லாத கழிவுகளும் போகும். அப்படி போகும்பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஏர் லாக் இல்லைன்னா கொழுப்பு அடைச்சிட்டு இருந்ததோ, இல்லைன்னா என்னாகும் கம்ப்ரஸ் ஆயிட்டு இருக்கிற விஷயத்துல ஒரு லூஸ் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரியான சேர்ந்து இந்த எக்ஸர்சைஸ்லாம் சேர்த்து பண்ணும்பொழுது ஈஸியா ரெக்கவரேஷன் கிடைக்கும். ஸோ இந்த 3 மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா, சீக்கிரமாவே வித்தின் 1 வீக்ல ஃபர்ஸ்ட்டு பெயின்லேருந்து ரிலீஃப் ஆயிடுவீங்க. இத தொடர்ந்து பண்ணும்பொழுது பெர்மனன்ட் ரிலீஃப் கிடைக்கும். ஒரு ஆப்பரேஷன் தேவையில்ல. மிகப்பெரிய ஒரு டேமேஜ் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த விட்டுட்டு நம்ம ஏன் போய் தேவையில்லாம நெறைய விஷயங்கள மாட்டணும். அதனால தான் இப்ப நான் வந்து அழகா ஒண்ணு செஞ்சு காமிக்கிறேன் சிம்பிளா. இப்ப நான் வந்து அழகான ஒரு சிம்பிள் எக்சர்சைஸ். இது வந்து பல பேருக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வ குடுத்திருக்கு. இந்த மாரி சேர்ல உட்காந்துக்கோங்க. ஆனா அந்த குஷன் இருக்கக்கூடாது. ஃப்ளாட்டா நம்ம என்ன பண்றோம், வுட்டன்ல இருக்கணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, இந்த குஷன் கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க உட்காந்து பிரஷர் பண்ணும்போது, இந்த பெட் வந்து குஷன்ல அமுங்குனாக்கா அது யூஸ் கிடையாது. ஸோ ஒரு வுடன் அழகா சேர் அப்படி போட்டுக்கோங்க. இப்ப இந்த கால் பாருங்களேன், இப்படியோ இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். உங்களுடைய ஸ்பைன் அலைன்மென்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இப்ப என்ன பண்றீங்க, கால் அப்படி வச்சுக்கோங்க. இப்ப இந்த கைய வச்சுட்டு சிம்பிளா ஒரு ஒரு பிரஸ். அவ்வளோதான். இந்த மாரி பிரஸ். அப்ப பாருங்க இந்த இடத்துல எந்த இதுவும் மடக்கக்கூடாது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்தில. ஆனா போக போக சரியாயிடும். அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல அந்த கம்ப்ரஸ் ஆகுறதோ, ஸ்ட்ரெச் மார்க் நல்லாவே தெரியும். அதேமாரி இந்த சைட்லாம் நல்லாவே தெரியும். எங்க உங்களுக்கு பிரச்சனையோ, அத எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போட்டு அதுக்குன்னு போட்டு வளர்த்திறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா இப்படி பண்ணா போதும். இல்லன்னா இப்படி இந்த ஸ்ட்ரெயிட்ல உட்காந்து இப்படி பண்ணா போதும். இந்த சேர் இப்போ வாட்டம் இல்ல. நேரா இருக்கும்போது சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். பிளஸ் இப்படி ஸ்ட்ரெயிட்டா நின்னுட்டு இத பிரஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பிடிச்சிருந்தா 1 மினிட். அதே மாரி இந்த கால். சேம் பொசிஷன். வலிக்கு பயந்துட்டு கிராஸ்லலாம் வைக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். தண்டுவடம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இப்ப இந்த பிரஸ் பண்ணுங்க. இது 1 மினிட். பிளஸ் இந்த எக்சர்சைஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத பண்ணிட்டு இதையும் சேர்த்து பண்ணுனீங்க அப்படின்னா, மிகப்பெரிய சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இது. ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, மேல கை தூக்கியிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது 1 பிளஸ் இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் கடுக்காய், சீரகம், இந்த எக்சர்சைஸ் இத மட்டும் பண்ணாலே போதும். சியாட்டிக்கா இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா விட்டீங்கன்னா, பெட் ரிட்டனா ஆக்கி விட்டுவிடும். ஆக நரம்பு வந்து 2 நரம்பு. அது ஃப்ரீக்வென்ட்டா அது ரொம்ப டைட்டா இல்லாம இப்படி இருக்கும் டோட்டலா சியாட்டிக்கா அப்படின்னா. அது இப்படி பேலன்ஸ் பண்ணிடணும். இந்த இடுப்பு. அதுக்கு தான் இந்த அலைன்மென்ட். இந்த அலைன்மென்ட் இந்த இடுப்புலாம் இப்படி பண்றோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து டான் தெரப்பி பண்ற மாரி தான். சூப்பரா அழகா பண்ணாலே போதுமான விஷயம் தான். தி பெஸ்ட் ஃபார் இந்த சியாட்டிக்காங்கிறது சாதாரணமா விட்டுற வேண்டாம். இது ஒண்ணு ஒண்ணா L4, L5 அதுக்கப்புறம் வந்து கழுத்து வலி, சர்விக்கல் இப்படி வெர்டிகோன்னு வேற மாரி கொண்டு போயிடும். ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த மாரி குட்டி குட்டி எக்சர்சைஸ். அதனால நம்ம இத எடுத்தாலே போதும். உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் போயிடுச்சுனாலே, இந்த சியாட்டிக்கா பெயின் கண்டிப்பா உங்கள விட்டு முற்றிலும் போய்விடும். ஆக ரொம்ப முக்கியமான பதிவு. நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.